அனைவருக்கும் மேகலைவனின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து கேட்டதும் கிடைத்ததும் என்ற நூலில் கவனகர் திரு ராம கனகசுப்புரத்தினம் ஐயா எழுதிய இந்த நூலில் இருக்கக்கூடிய அவர் தகப்பனார் ராமையா, திருக்குறள் ராமையா அவர்கள் கவனகர் நிகழ்ச்சிகளில் திருக்குறள் சம்பந்தமான கேள்விகளுக்கு அளித்த பதில்களை தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் ஒரு மேடையில் கவனக நிகழ்ச்சிகளில் நடந்த ஒரு நிகழ்வுகளை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி அப்படின்னா, கன்னி பெண்ணும் கருப்பு பணமும் அப்படின்ற ஒரு விஷயத்த இணைச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்டவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கேள்வி பாருங்க. நடமாடும் கணினியே, அவர் ஒரு அட் அ டைம் 10 விஷயத்த பண்ணக்கூடிய நபர் அப்படின்றதுனால மென்ஷன் பண்றாங்க. நடமாடும் கணினியை திருவள்ளுவ பெருந்தகை அழகான ஒரு கன்னி பெண்ணிற்கு திருமணம் செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறார். குறள் எது? ஏன் அப்படி செய்கிறார்? வேலூர் மா நாராயணன், இந்திய அரசு வங்கி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. வள்ளுவ பெருந்தகை கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம வேடிக்கை பார்க்கிறாரு, அப்படி ஒரு திருக்குறள் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த குறள் என்ன, அது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத விளக்குங்க அப்படின்றத நம்ம கவனகர் ஐயாட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கவனகர் ஐயா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சிரித்தபடியே, தம்பி, அவர் ஒன்றும் திருமணம் செய்து வைக்காமல் வேடிக்கை பார்க்கவில்லை. அப்படி வேடிக்கை பார்க்கும் மூடர்களை ஒரு குறளில் கண்டிக்கிறார், அவ்வளவுதான். அப்ப குறள் என்ன அப்படின்றத சொல்றாரு பாருங்க. 1007வது குறள். அந்த குறள், அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று. மறுபடியும் சொல்றேன். அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று. இது திருக்குறள். இது நீங்கள் கேட்கும் குறட்பா. இந்த குறளை சொல்லிட்டாரு. அதாவது கவனக நிகழ்ச்சியில திருக்குறள் அப்படின்றது யதார்த்தமா இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்படுத்தி கேள்விகளை கேட்டுருவாங்க. திருக்குறள் என்னான்னு கண்டுபிடிச்சு அந்த குறள் விளக்கத்தையும் அது சொல்லணும். ஸோ கேள்வி அப்படி கேட்டிருக்காங்க, பதில் நம்ம கவனகர் ஐயா எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இது நீங்கள் கேட்கும் குறட்பா. இது ஒன்றும் சாதாரணமான குறட்பா அல்ல, மிகப்பெரிய அறிவியற் கோட்பாட்டை விளக்கும் அற்புதமான குறட்பா. இது போன்று பல குறட்பாக்களை நான் மூளைக்கு வேலை என்று தொகுத்து வைத்திருக்கிறேன். இந்த குறளை அற்றாருக்கு என்று தொடங்கியுள்ளார். ஆனால் என்ன அற்றாருக்கு என்பதை கூறவில்லை. நாம் எதை வேண்டுமானாலும் போட்டு பார்த்து கொள்ளலாம். உண்ண உணவு அற்றாருக்கு, உடுக்க உடை அற்றாருக்கு, இருக்க இடமற்றாருக்கு, உழைக்க நிலமற்றாருக்கு, பிழைக்க தொழிலற்றாருக்கு, அறியாமை நீக்கும் கல்வி அற்றாருக்கு, இப்படி எதை வேண்டுமானாலும் போட்டு பார்த்து கொள்ளலாம். மீதி குறள் அத்தனைக்கும் ஈடு கொடுக்கும். அப்படி அற்றாருக்கு ஒரு பயனையும் அளிக்காதவனுடைய செல்வம், அது பணமாக, நிலமாக, பொன்னாக, பொருளாக, இன்னும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் பயனற்றது. எப்படி எண்ணில் நல்ல அழகும் அறிவும் பண்பும் நிறைந்த கன்னிப்பெண் ஒருத்தி திருமணம் செய்து கொள்ளாமலே கிளவியானதை போல் என்கிறார். அதாவது அற்றாருக்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல் மூத்தற்று அப்படின்ற குறள்ல அற்றாருக்கு அப்படின்ற ஒரு சொல்ல கொடுத்தாரே தவிர என்ன அற்றாருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லவே இல்லை. வள்ளுவ பெருந்தகை சொல்லவே இல்லை. அந்த என்ன அற்றாருக்குன்றது நம்ம எதை வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். உடல்நலம் அற்றாருக்கு, உண்ண உணவு அற்றாருக்கு, கல்வி அறியாமை நீக்கும் கல்வி அற்றாருக்கு, இது எதை போட்டாலும் மீதி இருக்க குறள் அப்படின்றது அதை பொறுத்து எல்லாத்திற்கும் பொருளை ஈடு செய்யக்கூடிய அளவுல வரும். கருப்பு பணத்தை பதிக்க வைத்திருக்கும் ஒரு கஞ்சனுடைய செல்வத்தை திருமணம் ஆகாமலேயே கிளவியான பெண்ணிற்கு ஓமித்து கூறியதை போல் மேலோட்டமாய் தெரியும் இந்த குறட்பாவிற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அறிவியற் கோட்பாடு உள்ளது தெரியுமா? ஆற்றலை நாம் தெய்வமாக போற்றி சக்தி என்று பெண் உருவத்தில் வணங்குகிறோம். அந்த ஆற்றலின் நிலை 2. அவை பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலையாற்றல், கைனடிக் எனர்ஜி, இயங்கு ஆற்றல். அதாவது இது பார்க்கும்போது ஒரு குறட்பாடு ஏதோ ஒன்று சொன்னதை போல சொல்லியிருந்தா கூடயுமே அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் தத்துவத்தையும் அந்த குறட்பாடம் மறைச்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில செல்வம் மிகுந்த ஒருத்தன் அந்த செல்வத்தை கடைசி வரைக்கும் பயன்படுத்தாம போறதுக்கு இணையா ஊமையாக்கி ஒரு கன்னிப்பெண் ஒருத்தி கல்யாணமே ஆகாம கிளவி ஆவதற்கு சமம் அப்படின்றத சொன்னவர், அதே அமைப்பை அந்த பெண்ணை சக்தி வடிவமா நம்ம ஊமை பண்ணி பெண்ணென்ற உருவத்துல கடவுள் கொடுத்திருக்காரு. அதை நம்ம வணங்கத்தக்கக்கூடிய அமைப்புகள்ல வச்சிருக்கோம். அந்த சக்தி 2 அமைப்புகளா இருக்கு. ஒன்னு கைனடிக் எனர்ஜி, இன்னொன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற போது நிலையாற்றல், எங்கும் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய நிலை.
கைனெட்டிக் எனர்ஜி என்பது இயங்கு ஆற்றல். சாவி கொடுக்க பெற்ற கால கண்ணாடி நிலையாற்றலை பெற்றுள்ளது. டிக் 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 என அது இயங்கு ஆற்றலாய் மாறும்போது சரியான நேரத்தை காட்டி தன் பயனை உலகிற்கு வழங்குகிறது. நிலையாற்றல் அப்படின்றது இயல்பா இருக்கக்கூடிய அமைப்புகளை சாவி கொடுத்து ஒரு கடிகார வாட்சில் நம்ம இது பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா, சாவி கொடுக்கக்கூடிய வாட்ச் பெண்டுலம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம இது பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா அது நிலையாற்றல். ஆடி ஆடி டிக் 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 டிக்னு அது அந்த அந்த ஸ்ட்ரெஸ் இருக்க வரைக்கும் ஆடி 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 அந்த டென்ஷன் இருக்க வரைக்கும் அந்த கைனெட்டிக் எனர்ஜி வேலை செய்யும். அணையில் தேக்கி வைக்க பெற்றுள்ள நீர் நிலையாற்றலை பெற்றுள்ளது. சிறு குழாய் வழியாக அதை வெளியேற்றும் போது இயங்கு ஆற்றலாய் மாறி வெளியேறும் வேகத்திற்கு பெரிய பெரிய சக்கரங்களை சுழற்றி மின் உற்பத்தி என்ற பயனை முதலில் வழங்குகிறது. விளைநிலத்தில் பாய்ந்து உணவு உற்பத்தி என்ற பயனை தந்து நிறைவடைகிறது. இதிலிருந்து ஆற்றலை நிலையாற்றலாகவோ வைத்திருப்பதில் பயனில்லை. இயங்கு ஆற்றலாய் மாற்றினால்தான் பயன் என்பதை உணர்கிறோம். கடல் என்னும் நிலையாற்றல் மலை என்னும் இயங்காற்றலாய் மாறவிட்டால் நம் கதை என்ன ஆவது? பெண் ஒரு நிலையாற்றல். அவன் ஆணுடன் இணைந்து இயங்கு ஆற்றலாய் மாறும்போது முதலில் தான் இன்பம் என்ற பயனை அடைகிறாள். அடுத்து தன்னுடன் இணைந்தவனுக்கு இன்பம் என்ற பயனை தருகிறாள். தாய்மை அடையும் போது சமுதாயம் இன்பம் பெருகுமாறு குழந்தை என்ற பயனை ஈந்து நிறைவேறுகிறாள். திருமண வாழ்விற்கு முதுமையடையும் பெண்ணோ நிலையாற்றலாக திருமண வாழ்வின்றி முதுமையடையும் பெண்ணோ நிலையாற்றலாகவே இருந்து பிறந்த பயன் எய்தாமல் வீணாய் மறைகிறாள். அப்போ வள்ளுவ பெருந்தகை என்னவா சொல்லியிருக்காருன்னா, ஒரு கல்யாணம் ஆகாம திருமணமாகாம ஒரு பெண் இருந்தால் அப்படின்னு சொன்னா அது எந்தவித பயனும் சமுதாயத்துக்கும் சரி, தன்னளவிலும் சரி, அடுத்த மற்றவர்களும் சரி, யாருக்குமே எந்தவித பயனும் இல்லாம வீணாய் அதனோட வாழ்க்கைய போக்கிட்டு போயிடுறா அப்படின்ற விஷயத்த சொல்லி, இது போல் செல்வம் ஒரு நிலையாற்றல். அது பணமாகவோ நிலமாகவோ இன்னும் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். அதை பசி நீக்கும் அறக்கொடைகளில், நோய் நீக்கும் மருத்துவ நிலையங்களில், பலருக்கு வாழ்வளிக்கும் தொழில்களில், அறியாமை அகற்றும் கல்வி நிலையங்களில் என்று பல்வேறு வழிகளில் முதலீடு செய்து இயங்கு ஆற்றலாய் மாற்றுவதால் செல்வந்தன் முதலில் லாபம் என்ற பயனை தான் அடைகிறான். வாழ்க்கை என்ற பயனை பலருக்கு வழங்கி புகழடைகிறான். இறுதியாக சமுதாய வாழ்வுக்கும் வளத்திற்கும் தன் ஒப்புரவு பங்கை ஆற்றி நிறைவேறுகிறான். அதே மாதிரி செல்வந்தனா இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை ஏதோ ஒரு வகையில மற்றவங்களுக்கு தானமாக உதவும், ஏதோ ஒரு வகையில நம்ம கொடுத்து உதவும் போது அந்த இடத்துல தானும் பயனடைகிறான். பேரு புகழ் அப்படின்னு மற்றவனுக்கு உதவி செய்கிறான். பேரும் புகழ் அப்படின்ற ஒரு பெரிய நிலையை அடைகிறான். அதை விடுத்து செல்வத்தை வங்கிகளில் தொகையாகவும், கழிவறை சுவர்களில் தங்க கட்டைகளாகவும், பினாமிகளின் பெயர்களின் நிலங்களாகவும், இதுபோல் பல வழிகளில் பதுக்கி வைத்த நிலையாற்றலாகவோ அதை வைத்திருப்பதன் மூலம் தவறான உலக இயல்பிற்கு புறம்பான செயல்களை தம் அறியாமையினால் பலர் செய்கின்றனர். அது தவறு. அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அதைவிட தவறு. விழிப்புணர்வு பெற்று அத்தகைய அறியாமை மிக்க மூடர்களை கொடிருடைக்கும் கூன்கை 1077 அந்த திருக்குறள்ல கொடிருடைக்கும் கூன்கை என்றத ஒரு மேற்கோள் காட்டி கொண்டு அரசின் சட்டம் தண்டிக்க வேண்டும். இதுவே இந்த குறள் கூறும் அறிவுரை. காலப்போக்கில் அது நடந்தே தீரும் என்பது அடியேன் தரும் முன்னுரை அப்படின்னு சொல்லி கவர்னர் திருக்குறள் ராமையா அவர்கள் செல்வந்தர்களா இருக்க போகும்போது தேவையில்லாம இன்றைய அரசியல்வாதிகள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த தொகையில் பணங்களை பினாமிகள் பேர்லையும், கழிவறைகளை தங்க கட்டிகளை சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகள் அப்படின்றதான யாருக்குமே பயனற்றது. அப்படி பயனற்றதுன்னு தெரிஞ்சு சேர்த்து வச்சிருக்கவங்களை பார்த்து நாம பேசாம போறது மிகப்பெரிய தவறு அப்படின்றத சுட்டி காட்டி, உலகத்துல நல்லபடியா ஒரு நிறைவான நிலையை வாழணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நிலையாற்றல் இல்லாம அடுத்த அளவுக்கு இயங்கு ஆற்றலா மாத்தி பயனுற வகைக்கூடிய வகையில தனக்கு தெரிஞ்ச ஞானமாகட்டும், கல்வியில நமக்கு ஓரளவுக்கு நிலையான நிலையா இருந்தால் அதை மற்றவங்கள்ட்ட பகிர்றது, அந்த மாதிரியான சூழல்கள் இருக்குது. செல்வம் இருந்தால் மற்றவங்கள்ட்ட கொடுக்கறது, எதுவுமே தேங்கி இருப்பதனால் பயனில்லை. மற்றவர்கள் கொடுப்பதன் மூலம் அது மேன்மையான நிலை அடையும் அப்படின்றத இந்த குறட்பாக்கள் வழியா, வெறும் ஒரு ஒற்றை திருக்குறள் வழியா இவ்வளவு பெரிய கருத்து இருக்குது அப்படின்றத நமக்கு உணர்த்திய நம்ம கவனகர் ஐயாவுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து, இந்த கவனக நிகழ்ச்சிகள் அத்தனையுமே தொகுத்து நமக்கு நூலாய் வெளியிட்டு தந்த திருக்குறள் திரு கனக சுப்புரத்தினம் ஐயா அவர்களை மனப்பூர்வமாக அவர்கள் பொற்பாதங்களை வணங்கி, இந்த காணொலியை கண்டு உங்களுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் என் இதயம் கணிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்லதொரு காணொலிகள் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த திருக்குறளில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அறுவடை செய்து நாமும் பயன்பெறுவோம். மற்றோருக்கு பகிர்ந்து அவர்களையும் பயனுள்ளதாக மாற்றுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளான சில நிகழ்வுகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.